friends, welcome back to Manisha's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல நம்ம ஒரு ஹெல்த்தியான சிறுதானிய வகையில்பட்ட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோங்க. அதுக்காக சிறுதானிய வகையில்பட்ட நம்ம ராகி மாவு எடுத்து வச்சிருக்கோம். 2 கப் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல வந்து 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துறேன். வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த தேங்காய் முருங்கைக்கீரைலாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ இலையிலையோ ஒரு பேப்பர்லேயோ நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இலையில தான் இன்றைக்கி தட்டி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ரெஸ்டிங் டைம்லாம் தேவையில்லைங்க. நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்ததுமே நம்ம அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். அதை செய்கிறதுக்காக ஒரு இலையில லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க, அதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்ல மொறுமொறுன்னு அடை வெந்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓட்டையை போட்டுக்கலாம். நம்ம ஒரு இரும்பு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம டிஷ்யூவோட நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அடையை அந்த கல்லில் போட்டுக்கலாங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து நம்ம இந்த இலையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இலையை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் விட்டாலும் சரி, லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. ஈஸியாக வேகும். மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா அது உள்ளே இருக்க கீரை இதெல்லாம் வேகாது. நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா ஒரு சைடில் நல்லா ப்ரௌனிஷாக வெந்து வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு ஒரு அமுக்கி இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கீரையெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க நல்லா கீரையோடு சேர்ந்து கொடுத்திங்கன்னா நல்லா மார்னிங் டைமில் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நல்லா 2 சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி அடையும் கோகனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.